மைக் கொஞ்சம் டவுன். ரொம்ப எமோஷனலா எல்லாத்துக்குமே, தலைவருக்கு மட்டும் இல்ல, ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எமோஷனலான மூமெண்ட். ஏன்னா 30 வருஷத்துக்கு மேல அவர் நேசித்த ஒரு துறையை விட்டுட்டு வரப்ப எவ்வளவு எமோஷனலா இருக்குன்னு யாராலுமே எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ண முடியுது. அதனாலதான் மக்கள் இந்த அளவுக்கு ஒரு அன்பு செலுத்துறாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை எடுத்தாலும் அது டெடிகேட்டடா சின்சியரா செய்யணும். செய்யணும்னு நினைப்பாரு. அதனாலதான் அரசியலுக்கு வர்றப்ப நான் அந்த விட்டுட்டு நான் அவர் உயிருக்கு உயிரா நேசிச்ச சினிமாவை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. இங்க அதுக்கு காரணமே அரசியலுக்கு வந்துட்டா அது முழு அர்ப்பணிப்போட முழு சிந்தனையோட அங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்தாரு. அதே அளவுக்கு அர்ப்பணிப்பு, எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு சினிமாவில் காட்டினாரோ அதே அளவு அர்ப்பணிப்பும் உழைப்பும் டெடிகேஷனும் டிசிப்ளினும் இங்க அரசியல்ல அவர் காட்டிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த அரசு இந்த அளவுக்கு ரொம்ப நிர்வாகத்தின் வெளிப்படையான நிர்வாகத்தோடு ஊழலற்ற ஒரு ஆட்சியாக நம்ம ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் என்னன்னா, நான் ஒரு சீன்ல நடிச்சிருக்கேன். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கு நேரத்தில் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் லீக் ஆன பிறகும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா, இவ்வளவு கூட்டம், அதுதான் உண்மையான அன்பு. இது தலைவர் மேல வச்சிருக்க உண்மையான அன்பு. இதுதான் படம் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அந்த மக்கள் ஒரு வெள்ளித்திரையில பாக்குறதுதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சி. எல்லா மக்களுக்கும் இதுதான் உண்மையான தீபாவளி பொங்கல் மாதிரி. சிஎம் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க, அடுத்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க, ரெண்டுமே ஜெயிச்சு கட்டாச்சு. அடுத்த டிவிக்கோட வெற்றி என்னென்ன? அதனால மக்கள் மனசுல நீங்காம ஒரு இடத்த நம்ம கொடுத்திருக்காங்க. அந்த இடத்த தக்க வைக்கணும். அது மக்கள் மனசுல இருக்கிறதுல மிகப்பெரிய இடம். அதுதான் எங்களுடைய திட்டமா இருக்கு. லீவ் எல்லாம் இல்ல எங்களுக்கு. ஏதுங்க லீவு? நாங்க சனி ஞாயிறு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு லீவே கிடையாது. இது ஆக்சுவலா இன்னொரு நிகழ்ச்சிக்கு போறேன். ஒரு 1/2 hour மட்டும் பார்த்துட்டு திருப்பி போகணும். நான்